இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, நம் தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன், நம்மை உயர்வான ஸ்தானத்தில் நம்மை நிறுத்துகிற தேவன். வேதத்தில் எந்தெந்த பரிசுத்தவான்களை தேவன் அழைத்தாரோ அவர்களை எல்லாம் தேவன் உயர்த்தி இருக்கிறார். உங்களையும் நிச்சயம் உயர்த்துவார். ஆனால் அந்த உயர்வுக்கு முன் தேவன் நம்மை உருவாக்குகிற தேவன். ஆம், உதாரணமாக யோசேப்பை குறித்த தேவ திட்டம் அவனை ஒரு பிரதம மந்திரியாக, ஒரு சிறந்த அதிபதியாக மாற்ற வேண்டும் என்பதே. அதற்கு யோசேப்பு தகப்பன் வீட்டிலேயே செல்லப்பிள்ளையாய் இருந்தால் அது நடக்காது. மேலும் அவன் சிறந்த அதிபதியாய் மாற முடியாது. எனவே தேவன் அவனை உருவாக்கினார். யோசேப்பு அடிமையாய் சென்ற போர்த்திபாவின் வீட்டில் தேவன் அவனை உருவாக்கினார். ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு வீட்டை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுத்தார். அதன் பின் தேவன் யோசேப்பை எகிப்தின் சிறைச்சாலையில் உருவாக்கினார். ஏனென்றால் யோசேப்பு வரும் காலத்தில் எகிப்தின் அரசாங்கத்தை நிர்வாகம் செய்ய போகிறவன். எனவே தேவன் அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்பதை யோசேப்புக்கு கற்றுக் கொடுத்தார். அதற்கு பின்புதான் தேவன் யோசேப்பை எகிப்தின் அதிபதியாக மாற்றினார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் கூட யோசேப்பை போல கடினமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், தேவன் உங்களை உருவாக்குகிறார். உங்களை குறித்த தேவ திட்டம் பெரியது. எனவேதான் தேவன் உங்களை கடினமான பாதையில் நடத்தி உங்களை உருவாக்குகிறார். நிச்சயம் யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். ஆமேன்.